எப்போதும் ஒரே மாதிரி தான் சட்னி அரைச்சி சாப்பிட்றோம். ஒன்று வெங்காயம் தக்காளி, இல்லைனா தேங்காய் சட்னி, இல்லை புதினா கொத்தமல்லி சட்னி. ஏதாவது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக சாப்பிட்லாமேன்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு உட்காந்துருக்கிறதா இன்ஸ்டாவில் இந்த ரீல்ஸ் பார்த்தேன். சட்னி செஞ்சும் பார்த்தே சூப்பராக இருந்துச்சு. அந்த சட்னியோட ரெசிபி தான் இப்போ உங்கள் கூட ஷேர் பண்ண போகிறேன். ஃபர்ஸ்ட் அடுப்பு ஆன் பண்ணி பேன் வச்சுட்டு 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிட்டு 2 டேபிள் ஸ்பூன் உளுந்து நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் ஒரு வெங்காயம் நல்லா வதங்கினோடனே 4-5 பல் பூண்டு, ஒரு துண்டு இஞ்சி, காரத்துக்கு தேவையான அளவு மிளகாய், கொஞ்சமாக புளி, 2 கைப்பிடி வந்துட்டு வறுத்த கடலை, 2 கைப்பிடி பொட்டுக்கடலை, தேவையான அளவு உப்பு, இதெல்லாத்தையும் போட்டு நல்லா வதங்கினதுக்கப்புறம் ஆறுனதுக்கப்புறம் மிக்சர் ஜாரில் சேர்த்து தண்ணி ஊற்றி நல்லா அரைச்சி ஒரு பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி தேவையான அளவு தண்ணி ஊற்றி எடுத்துக்கலாம். எப்போதும் போல் தாளித்து கொட்டுற மாதிரி தான் எண்ணெய் ஊற்றி கடுகு, பெருங்காயம், கருவேப்பிலை போட்டு சட்னியில் ஆட் பண்ணிக்கலாம். இதை நான் அன்றைக்கி தோசை கூட தான் வச்சு சாப்பிட்டேன். தாராளமாக ஊற்றி தோசை கூட வச்சு சாப்பிட்டா அவ்வளோ நல்லா இருந்தது. இட்லி கூட வச்சு சாப்பிட்டாலும் சூப்பராக இருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். டாடா, பை பாய்.